டேய் நித்ரா, எதுக்குடா இப்ப இந்திக்காரனை போட்டு அச்சுங்கிற? வா வெங்கடேசனா, நீ ஏன் ஞாயிற்று கேளு. இந்த ஏரியால நான் 8 வருஷமா பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்யறேன்னு உனக்கே தெரியும். இவன் எப்ப நம்ம ஏரியாவுக்கு வந்தானோ அன்னைக்கே என் தொழில் மொத்தமா பட்டுச்சுனா. 1000 ரூபாய்க்கு நான் பெயிண்ட் அடிக்கிறேன், வெறும் 500 ரூபாய்க்கு இந்த நான் பெயிண்ட் அடிச்சு என் வேலையில அவன் வாங்கிக்கிறான். நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. இப்ப சேட்டு நகை கடை வச்சுக்கிறான், மார்வாடி துணி கடை வச்சுக்கிறான், சைனா பாஸ்ட் ஃபுட் வச்சுக்கிறான். இவன் மேல போய் நீ கை வைக்க முடியுமா? வைக்க மாட்டேன். ஏன்னா அவன் கிட்ட பணம் அதிகமாகுது. இவன் உன்ன மாதிரி இல்லாதவன்டா. இவனை நீ ஆச்சா அவன் எங்க போவான்? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்லடா, அவனை கஷ்டப்பட்டாதடா. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. நடா நீ அண்ணே 100ல ஒரு வார்த்தை சொன்னாலே மூக்குல குத்துற மாதிரி சொன்னே. டே மாமா என்ன மன்னிச்சிடுறா. டே பையா போலாம் வா, மைண்ட் மாதிரி அச்சடி வச்சிட்டு போறான். நீ பாப்பா. டே பையா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு 2 கோட்டு பெயிண்டிங் அடிக்கணும். ஒரு 100 ரூபாய் கம்மியா பண்ணி கொடு. அரே பையா, நீ நம்மளே காப்பாத்திருக்க, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் கம்மி பண்ணிக்கோ. பையனா பையா தான், போலாம் வா.